பைபிள்ல ஒரு 3 விதமான பெலன் உண்டு. முதல் பெலன் கழுகுக்கு சமமான பெலன். எசாயா 40:31 சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார். தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு வரக்கூடிய ஒரு பலன் கழுகுக்கு சமமான ஒரு பலன். இந்த பலன் என்ன செய்யும்? உங்களை அப்படி உயர எழும்ப செய்யும். உங்க அபிஷேகத்தை அப்படி தூக்கி விடும். கழுகுக்கு சமமான பலன் உங்களுக்குள்ள இருக்கிற வரன்கள் அப்படி லிஃப்ட் பண்ணி விடும், மேல தூக்கி விடும். உங்கள் ஜெப ஆவி அப்படி மேல தூக்கி விடும். கழுகுக்கு சமமான பலன் வரும்போது நீங்க எழும்பி உயர பருப்பீங்க. ஜனங்கள்லாம் உங்களை அப்படி பார்ப்பாங்க, எப்படிடா இப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான், எங்கேயோ போயிட்டானே, நம்ம எப்படியோ இருப்பான மந்திரம் வச்சா இவனை எங்கேயோ கோடி மடங்கு உயரத்துக்கு போயிட்டானே, நம்ம ஏணி வச்சாலும் எட்ட முடியாத அளவு, ஏரோப்ளைன்ல பறந்தாலும் பிடிக்க முடியாத அளவு உயரத்துல போயிட்டானே. கழுகுக்கு சமமான பலன் அது. ஆண்டவர் அதை செய்வாரு பாருங்க. இந்த வருஷம் அது நடக்கும் பாருங்க. யார் யாரெல்லாம் உங்களை அப்படி மட்டுப்படுத்தி அப்படி கீழே தள்ளி நீங்க மண்ணோடு மண்ணா செருப்பா இருக்கணும், இதெல்லாம் இப்படி செஞ்சாங்களோ, ஆண்டவர் அவர்களுக்கு முன்பதாகவே நினைச்சு பார்த்தாலும் உங்களை தொட முடியாத உயரத்துக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஊழியத்திலும் வருமானத்திலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் செழிப்பிலும் ஆண்டவர் உங்களை அவ்வளவு மேன்மையான இடத்துக்கு கொண்டு போவார். காரணம், தேவ சமூகத்தில் காத்திருக்க வந்தல்ல, உனக்குள்ள ஒரு கழுகுக்கு சமானமான ஒரு பலன் இறங்குகிறது. சும்மா அப்படியே நிலைமையில இருக்க மாட்டீங்க. நான் சொல்றேன், உங்க குடும்பம் உயரும். உன் சத்துருக்கெல்லாம் வயிறெறிஞ்சு சாவா இந்த ஆண்டு. அந்த அளவு கத்தரவன் வைத்தறிச்சல் படுற அளவு உங்களை உயர்த்த போற. அவங்க கண்களுக்கு முன்பதாகவே உங்க பிள்ளைங்க வந்து கார்ல இறங்குவாங்க, வெளிநாடுக்கு பயணித்து போவாங்க, ஊழியம் செய்வாங்க. உன் வீட்டை தேடி கூட்டங்கள் வர ஆரம்பிக்கும். ஒரு சமாதானத்தை கர்த்தர் எல்லையில கொடுப்பார். உன் சத்துருவின் கண்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்த ஒரு கழுகுக்கு சமமான பலனை கொடுத்து ஆண்டவர் உங்களை உயர்த்துவார்.